ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட தமிழ் டப்பிங் எபிசோட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, போன மாதமே வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம வீடியோவில் கூட அப்டேட் வந்து சொல்லியிருந்தோம், ஏப்ரல் 24 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி. பட் அதுக்கப்புறமா வந்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டாங்க. ஆனால் ஹிந்தியில் வந்து டப்பிங்லாம் பண்ணி ஸ்ட்ரீம்லாம் இப்போது ஆகிட்டு தான் இருக்குது. 3 சீசனுக்கு மேலே ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ தான் தமிழ் டப்பிங்கில் நம்ம 2 எபிசோடு வந்திருக்கு. இந்த வீடியோ போடுற டைமில் 2 எபிசோடு வந்திருக்கு. டெய்லி ஒவ்வொரு எபிசோடாக அவங்க விட போகிறாங்களாம். இதை வந்து நம்ம ஜி கேஃபே சேனலில் தான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இந்த வீடியோவில் இந்த தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க, இதுக்கு முன்னாடி வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸ் வந்து தமிழ் டப் பண்ணி விட்டுருந்தாங்க. அது வந்து இந்த சேனல் பண்ணலை, பட் வேறு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய தமிழ் டப்பிங்லாம் வந்திருக்குல்ல, அது கொஞ்சம் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழ் டப்பிங் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. அதனாலே வந்து அது இங்கிலீஷ்லேயே பார்த்துடலாம் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வரப்போகுதுன்னு சொன்னோன்னே சரி, இதோட குவாலிட்டியும் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்த பிறகு ஒரு எபிசோடை வந்து நான் தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டேன். என்னை பொறுத்த அளவுக்கு தமிழ் டப்பிங் வந்து குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தமிழ் டப்பிங்கில் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க இந்த தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம். டெய்லி ஒவ்வொரு எபிசோடு வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸே வந்து அவங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டைலாக்ஸ் நிறையா இருக்கும். அந்த சீரீஸில் ஒவ்வொரு டைலாகுமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த சீரீஸ்லாம் பார்க்கலனாலும் இன்ஸ்டாகிராமில் இந்த சீரீஸை வச்சு நிறைய டைலாக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஹெவியான டைலாக்ஸ்லாம் இருக்கும் இந்த சீரீஸில். அப்படி இருக்கும்போது தமிழில் எப்படா அதை சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு. பட் இப்போது பண்ண வரைக்குமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தமிழ்லேயே பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த ஸ்டோரியை பொறுத்த அளவுக்கு தாமஸ் செல்பி அவர் தான் வந்து மெயின் ஹீரோவாக காமிக்கப்படுவார். அவரை சுற்றி, அதாவது அவர் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ்னு சொல்லி ஒரு கேங் வச்சுருப்பார். அதான் அவருடைய ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸும் பீக்கி பிளைண்டர்ஸில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அண்ட் அவங்க அண்ணன் தான் வந்து மூத்தவனாக இருப்பார். இவங்க வந்து சின்ன சின்ன க்ரைம்ஸ்லேருந்து பெரிய க்ரைம்ஸ் வரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி அப்படியே வந்து ஸ்டோரி போகும். ஸ்டார்டிங் வந்து ட்ராமா வைஸ் தான் போகும். இது வந்து ஆக்ஷன்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஸ்டோரி போக போக வேறு மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த சீரீஸ் வந்து ஒரு லிமிட்டடான சீரீஸ் தான். 6 சீசன் தான் இருக்குது. 36 எபிசோட்ஸில் முடிஞ்சிடும். அண்ட் ஒவ்வொன்றா பண்ணுறாங்களா, நம்ம ஜி கேஃபேயில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஒரேடியாக பார்த்து முடிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். தமிழ் டப்பிங் பொறுத்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. நான் கூட மோசமாக இருக்கும்னு நினச்ச அளவுக்கு இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ் டப்பிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் கைஸ், இது சொல்லணும் தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப்.